அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் பார்க்க போவது என்றும் இளமையுடன் இருக்க சித்தர் பெருமான் போகர் கூறிய காயகல்ப மூலிகைகளை பற்றி பார்க்க போகிறோம். போகமா முனிவர் 18 சித்தர்களில் ஒருவர் ஆவார். இவர் மூலிகை மற்றும் பாசான முறைகளில் சிறந்து விளங்கியவர். போகர் பெருமான் நவபாசானங்களை கொண்டு செய்த முருகர் சிலைதான் பழனிமலையில் மூலவராக இருந்து அருள் பாலிக்கிறார். சித்தர் போகரின் ஜீவசமாதியும் பழனிமலையில் உள்ள கோவிலின் உட்பிரகாரத்தினுள்ளேயே உள்ளது. நவகிரகங்களில் செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் பெற்றவர் போகர் பெருமான். இவர் இயற்றிய நூல்கள் போகர் 7000, ஜனன சாகரம் 550, நிகண்டு 1700, வைத்தியம் 1000, சரக்கு வைப்பு 800, கற்பம் 360, உபதேசம் 150, ரணவாகனம் 100, கற்பசூத்திரம் 54, முப்பு சூத்திரம் 51, ஞான சூத்திரம் 37 உள்ளிட்ட மொத்தம் 64 நூல்களை இயற்றியுள்ளார். போகர் 7000 என்னும் நூலில் 1008 சிவத்தலங்களை பற்றி கூறியுள்ளார். மேலும் ஒவ்வொரு சித்தர்களின் வயது மற்றும் ஜீவசமாதி உள்ள இடங்கள், அவர்கள் பிறந்த நட்சத்திரங்கள் பற்றியும் கூறியுள்ளார். அதில் காயகல்ப மூலிகைகளை பற்றியும் கூறியுள்ளார். காயசித்தி என்பது சூக்கும தேகத்தை அழியா நிலைக்கு மாற்றுவதாகும். பொதுவாக காயகல்ப மூலிகைகள் இயல்பான நேரத்திலிருந்து மாறுபட்டு இருக்கும் என்பது சித்தர்களின் கருத்தாகும். உதாரணத்திற்கு குமரி என்னும் கற்றாழை பொதுவாக பச்சை நிறம் உடையது. இவற்றில் ஒரு சில இனங்கள் இளஞ்சிவப்பாக இருக்கும். இதில் சிவந்த கற்றாழை காயகல்ப மூலிகையாகும். போகமா முனிவர் கூறும் காயகல்ப மூலிகைகளாவன கருநெல்லி, கருநொச்சி, கருவீலி, கருத்த வாழை, கரிய கரிசாலை, கருநீலி, கருவோமத்தை, சாயா விருச்சம், எருமை கணைச்சான், ஓம விருச்சம், சுணங்க விருச்சம் ஆகிய மூலிகைகளை காயகல்ப மூலிகைகள் என போகமா முனிவர் கூறுகிறார். காயகல்ப மூலிகைகளை முறையாக குருவின் துணையோடு உண்டு வர காயம் சித்தியாகும். என்றும் இளமையுடன் வாழலாம் என்பது சித்தர்களின் வாக்கு. நன்றி, வணக்கம்.